என நெஞ்சம் காத்து இருக்கு காதலிக்க அங்கு நேரமில்லையா விஜய் வீட்ல தான் இருக்காரான்னு தெரியலையே. நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் விஜய். மேல போய் பாத்துட்டு வந்துடலாமா? அப்புறம் ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு கேட்டா அதுக்கும் நம்ம கிட்ட பதில் இல்லையே. நம்ம இவ்வளோ ஃபீல் பண்றோம், விஜய்க்கு இந்த ஃபீலிங்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. என்ன வடிவு இங்க நின்றுகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் நின்றுகிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னல, என்ன அம்மா எல்லாம் கூப்பிடாதீங்க, வள்ளின்னு கூப்பிடுங்க. சரிங்க வள்ளி. நீங்க இந்த வீட்லயே ரொம்ப நாளா இருக்கீங்களே, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேளுங்க வள்ளி. விஜய் மாமாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவர் எப்படிலாம் பேசுவாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு வடிவு. ஏம்மா இதெல்லாம் கேட்குறீங்க? சின்ன வயசுலேருந்தே எனக்கு விஜய் மாமான்னா உயிர். அவருக்கும் உங்களோட ரொம்ப பிடிக்கும் தான் போல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இந்த வார்த்தையை சொன்னோடனே. எனக்கு மாமா ரொம்ப பிடிக்கும், மாமாக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க மனசுல இவ்வளோ ஆசையை வளர்த்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன விஜய்க்கு தெரியாமல இருக்கும்? எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சீட்டர் விஜய். சரி சொல்லு. சொல்லுங்கன்னு கூப்பிடுறது போல சொல்லுன்னு கூப்பிடலாம்ல உங்களை? கூப்பிடலாமா? கூப்பிடலாம் வள்ளி. சரி சொல்லு, விஜய் மாமாக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? விஜய் சாருக்கு நல்லா சாப்பிட பிடிக்கும். மழையில் நனையிறது பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் யாராச்சும் அவங்கள பாசமாக பார்த்துக்கிட்டா அவங்கள திருப்பி பத்திரமா பார்த்துக்குவாரு. அன்பு வச்சுட்டாருன்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் மறந்து போயிடுவார். அவங்க மேலே உண்மையான அன்பை மட்டும் தான் காமிப்பார். அப்புறம் ஒரு சில டைம் நல்லா ஜாலியாக பேசுவார், பயங்கரமாக கலாய்ச்சும் பேசுவார். அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. சிரிப்பும் இருக்கும், காமெடியும் இருக்கும், அப்புறம் பயங்கரமாக ரொமான்ஸும் இருக்கும். அப்புறம் கோவமும் இருக்கும். என்னது கோவமா? பயங்கரமாக கோவப்படுவாரா? அச்சோ வள்ளி, கோவப்படும் போது அவர் மூஞ்ச பார்க்கணுமே, நல்லாவே இருக்காது. உனக்கு என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரியுது, ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கோவத்தை பற்றி அப்படின்னு தான் சொல்கிறேன்னு பார்க்குறேன். கோவம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரும் என்ன ஏதுலாம் பார்க்க மாட்டாரு, பயங்கரமாக திட்டி விட்டுருவாரு. மாமாக்கு அவ்வளோ கோவம் வருமா? அவருக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது நம்ம பண்ணிட்டு வச்சுக்கோங்க வள்ளி, அவ்வளோதான், திட்டி தீர்த்துருவாரு. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனால் அப்பயும் எனக்கு பிடிக்காத விஷயத்த தான் பண்ணுவேல. இருக்கு உனக்கு. ஐயோ, மாமா கோவப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது போலியே. சரி, உங்களுக்கு மாமாவை பிடிக்குமா, ஃப்ரெண்டா? ஐயோ, இப்போ என்ன சொல்றது? பிடிக்குன்னு சொன்னாலும் பிரச்சனை, பிடிக்காதுன்னு சொன்னாலும் பிரச்சனை. என்னதான் சொல்றது? பிடிக்கும்னு மட்டும் சொல்லிச்சலாம். நான் ஏற்கனவே ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டி. ப்ளீஸ் என்னைய வெறும் பெத்துறடி வடிவு. சொல்லுங்க. சீக்கிரம் சொல்றாள பாரு. ஒரு முதலாளியா எனக்கு பிடிக்கும். முதலாளியா பிடிக்கும். சரி சரி வடிவு. சாரி விஜய் சார், ஸ்லிப் ஆயிடுச்சு. நீங்க அடிக்கடிக்கு ஸ்லிப் ஆகிட்டே தான் மேம் இருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லை. சரி தள்ளி நில்லுங்க. நீங்களும் தான் என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. கீழே விழுந்துடக்கூடாது தான் பிடிச்சேன். இந்த இடத்துல யாராக இருந்தாலும் பிடிச்சிதான் இருப்பேன். அப்போ எல்லாரும் நானும் ஒன்றா, யாராக இருந்தாலும் பிடிச்சிருப்பாரு, அவங்கள பிடிச்சிருப்பாரு. ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கு. இல்லையே, அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் விலகிக்கிறேன். ஆல்ரெடி விலகியாச்சே, இன்னுமா விலகணும்? மாமா, இந்த கொல்லி வர ரொம்ப வெறுப்பேத்துறா. கொஞ்ச நேரமாச்சும் வடிய கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விட்டுறாளா? ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு தான் அவளை தொட்டே இருக்கேன். ஐயோ கடவுளே, ஏந்தா எங்களை இப்படி பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்குறியோ? இந்த வடிவுக்கு தயவு செஞ்சு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து தொலை. குள்ளி பார்க்குறாங்க, தள்ளி போங்க விஜய் சார். ஐயோ ஒருத்தி லூஸு. மாமா, விஜய் சார் எனக்கு ஓகே தான், எனக்கு எதுவும் ஆகலை. ரொம்ப தேங்க்ஸ் சார் காப்பாற்றுறதுக்கு. ஓய் குள்ளி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா. குள்ளி வாய்ஸில் ரொம்ப பெரிய சேஞ்ச் தெரியுதே, ஒருவேளை சோகமாக இருக்காங்களோ? படிக்கட்டில் கால் தவறிடுச்சு, அதான் கீழே விழ போனேன். எப்படியோ சார் வந்து காப்பாற்றிட்டாரு. இந்த அம்மா தடிக்க விழ போய் தான் இந்த அம்மாவை நம்ம தொட்டோம், இல்லைன்னா நம்ம தொட்டதே இல்லை. எதுக்கு இவர் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. அப்படி மட்டும் போக்காதீங்க விஜய், நான் உங்கள் கூட வந்து சேர்ந்துருவேன் போல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க உங்கள் கண்ணை. தப்பிக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இந்த பக்கமே பார்ப்போம்.
அவர் கண்ணு மட்டும் பார்த்தோம் ரொம்ப டைவர்ட் ஆகுறோம். அவர் போகட்டும், அப்புறம் திரும்புவோம். என்ன வேண்டான்னு சொன்னா சரி, நான் பார்த்தா கூடவா அவளுக்கு பிடிக்காது? அவ்வளோ திமிராயிடுச்சு. பார்ப்போம், உன் திமிருக்கு எவ்வளோ காலம் இருக்குன்னு பார்க்குறேன்டி. விஜய் மாமா சொல்லு குள்ளி. செல்லம் இங்கதான் இருக்கியாமா? விஜய் இங்கதான் இருக்கானா? மாமா சொல்லுங்க அத்தை. நீங்க ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்கப்பா. ஐயா, என் மகளுக்கு என்ன சிரிப்பு? போங்கப்பா. ஏய் குள்ளி, அவங்க நார்மலாக தானே சொன்னாங்க நல்லா இருக்கீங்கன்னு, அதுக்கே வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்க பைத்தியம். உனக்கு எல்லாமே நார்மல் தான்ல, இடியட், சீட்டர் விஜய். இப்போ மட்டும் தலை இந்த பக்கம் திரும்பி இருக்கோ. மறுபடியும் திரும்பிடுச்சா? ஐயோ, பார்த்து கழுத்து சுளுக்கு பிடிச்சுக்க போகுது. என்ன திருப்புறா? தலையை நிமிந்து பாருமா. சிரிச்சுக்கிட்டே இரு பைத்தியம். போங்க. இதோ தொங்கிருச்சுல. என்னது தொங்கிருச்சு? உன் தலைதான். என்ன நல்லா கொஞ்சி மூஞ்சிய பாரு, திமிரு பிடிச்சவன். என்கிட்ட என்னெல்லாம் பேசுனடா நீ? நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் செய்வேன். உனக்காக தான் நான் உயிர் வாழ்றேன், நீ தாண்டி எனக்கு எல்லான்னு. இப்ப பாரு, போய் அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். விட்ட தூக்கி மடி மேல வச்சுப்பான் போல, பைத்தியக்காரன். எங்கப்பா, எங்கேயோ வெளியே கிளம்பிட்ட போலியே? ஆமாத்த, வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் போலான்னு. சரிப்பா, போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. வரேன் அத்த, வரேன் குள்ளி. சரிப்பா, போயிட்டு வாங்க. வரண்டி டோரா கண்ணு. இப்படி போக்குறோம் பாரு, நல்லவன் மாதிரியே பாப்பான். ஆமா, போயிட்டாரு. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? உன் பேர் என்னம்மா? வடிவுமா. வடிவு. நல்ல அழகான பேர் தான். சரிங்கம்மா. உங்க வீட்டுல யார் யாரெல்லாமா இருக்காங்க? நானும் பாட்டி மட்டும்தாம்மா இருக்கோம். சொந்தக்காரங்களாம் இருக்காங்கம்மா, ஊர்ல இருக்காங்க. நீயும் உங்க பாட்டி மட்டும்தானா? உன் பாட்டி உனக்கு என்னத்த சொல்லி கொடுத்தா? போய் நல்ல பணக்கார பையனா பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாளா? அம்மா, ஏமா வடிவுக்கிட்ட இப்படி பேசுறீங்க? ஹேய், வாய மூடு, உள்ள போ. ஏமா கத்துறீங்க? பாவம்மா வடிவு, அப்படி பேசாதீங்க. அழுக எப்ப பார்த்தாலும் அழுக. அம்மா கிட்ட இருக்க தைரியம் கொஞ்சமாச்சும் உனக்கு இருக்கா? இப்படி அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டு ஏமாந்துகிட்டே கிடக்குறனாலதான் எவ்வளவு நடுவுல போடுறா. என்ன நீ என்ன பண்ற எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? விஜய் கிட்ட நீ என்னென்னலாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை ஈஸியா உன் வலையில விழ வச்சு நான் நினைக்கிறேன். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. அவன்லாம் உன்ன மாதிரி பொண்ணுங்களை பாப்பான்னு நினைச்சு கூட பார்க்காத. இப்ப என்ன உன் கால் என்ன கீழே அப்படி தரையில் நிக்க மாட்டேங்குதா? ஆடிக்கிட்டு இருக்கோ? அவன் வந்து பிடிச்சாதான் நிற்கும். இல்லைம்மா, இந்த மாதிரி பேசாதீங்க. நான் தவறி விழ போனேன், அதனாலதான் அவர் என்ன பிடிச்சாரு. இவ்வளோ நேரம் நல்லா நின்று பேச தெரியுது உனக்கு. அவன் வரும்போது மட்டும் தவறி விழ தெரியுமோ? நிஜமாவே அப்ப தடுக்கிடுச்சுமா. தடுக்கும்டி, தடுக்கும். அப்பா அம்மா வளர்த்துருந்தா சரி, நீ எல்லாம் பாட்டிக்கிட்ட தானே வளர்ந்துருக்க, பின்ன எப்படி இருப்ப? இப்படிதான் தெரியுவ. அம்மா வேண்டாமா, விடுங்க. உள்ள போன்னு சொன்னேன். ஓ அம்மா, வேண்டாமா, பாவம்மா. ஓடி சப்போர்ட். வேண்டாமா. இன்னொரு தடவை நீ என் மாப்பிள்ளை கிட்ட பேசுறத மட்டும் நான் பார்த்தேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டி. நான் மத்தவங்க மாதிரி இல்ல, இந்த குசலாம்பால் வேற மாதிரி. பார்த்து நடந்துக்க, புரிஞ்சுதா? விட்டு விலகினாலும் பிரச்சனையா தான் இருக்கு. ஒரேடியே இந்த வீட்டை விட்டு போனா மட்டும்தான் பிரச்சனை தீரும் போல. ரியா, நேத்து நீ எனக்கு ஒரு ஃபைல் அனுப்புனல, அது ஒழுங்கா செக் பண்ணியா இல்லையா? நோ விக்ரம், நான் எதுவுமே செக் பண்ணல. ஏன்னா கடைசி நிமிஷத்துல தான் எனக்கு வந்துச்சு. நீங்களும் வர கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே, ஸோ அதனால நான் அப்படியே தான் ஷேர் பண்ணேன். அறிவு இருக்கா ரியா உனக்கு? உன் டீம்மேட்ஸ் உனக்கு சென்ட் பண்ணாலும் நீ ஆஸ் அ டீம் லீடர் செக் பண்ணிட்டு தானே எனக்கு அனுப்பியிருக்கணும். உன் இஷ்டத்துக்கு அனுப்புவியா? வித்தின் 1 வீக்ல நம்ம அந்த கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணோம். எதுவுமே கிராஸ் செக் பண்ணாம எப்படி இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கீங்க? இல்லை, டீம் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க விக்ரம். ஐ தாட் எவ்ரிதிங் would be perfect, but it is a miss from my end. நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்கியூசஸ் சொல்லாத அளவுக்கு வேலை பாருங்க. ஷியோர் விக்ரம். அச்சோ, விக்ரம் ஏற்கனவே கோவமா இருக்க மாதிரி இருக்கே. இதுல லேக்கா வேற கிரணுக்கு வேலை வேணும்னு வேற கேட்டிருக்கா. இவன் கிட்ட இப்போ போய் சொன்னா இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையே. நம்ம ஆஃபீஸில் இன்னொரு போஸ்ட் வேக்கன்சி இருக்கு இல்லை விக்ரம்? அதுக்கான இன்டர்வியூ நாளைக்கு ஷெட்யூல் பண்ணிடவா? டு யூ ஹேவ் டைம்? விக்ரம், நாளைக்கு பாசிபிள் இல்லை, உங்களுக்கு நாளைக்கு பேக் டு பேக் மீட்டிங்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ நீயே எடுத்துட்டுறியா? இதுக்கெல்லாம் போய் எதுக்கு நான் வந்துக்கிட்டு? நீயே இன்டர்வியூ எடுத்துரு, தட் வுட் பி ஃபைன். ரெஃபர் பண்ணலாமா விக்ரம்? ரெஃபர் பண்ண இது ஒன்று இன்டர்ன் போஸ்ட் இல்லை பிரீத்தி. ரியா, என்ன விக்ரம், உண்மையை தானே சொன்னேன். உண்மையை சொன்னியோ பொய் சொன்னியோ அது விஷயம் கிடையாது. ஷீ இஸ் மை ஒய்ஃப், ஜஸ்ட் கிவ் ஹர் ரெஸ்பெக்ட், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அவள் என்ன சொன்னாலும் கன்சிடர் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. ஸோ
நான் இங்கே இருக்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் இல்லைனாலும் பிரீத்தி வில் கால் மீ அண்ட் ஆஸ்க் மீ வெதர் இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட். ஓகேவா? புரிஞ்சுதா? ம் நல்லாவே புரிஞ்சுது. இவன் ரொம்ப தான் ஓவரா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறான். இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். ஆனால் நான் மட்டும் கிரணுக்கு வேலை கேட்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என்னை வெளுத்து விட்டுருவான். பிரீத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்புறம் நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணலாம். சரி, நீ ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லல, அவங்க யாரு? ஐயோ கேட்குறானே, ஆல்ரெடி கோவத்தில் தான் இருக்கான். இப்போ பேரை சொன்னால் இன்னும் கோவப்படுவானோ? இல்லைண்ணா அப்புறம் சொல்கிறேன் விக்ரம். சொல்லு. கிரணுக்கு தான் கேட்டேன் விக்ரம். கிரணுக்கு? ம் ப்ளீஸ் விக்ரம் கோவப்படாத. இப்போ அவன் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டம், ஒர்க் உடனே வேணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன், இல்லைன்னா கேட்க மாட்டேன். ம் சூப்பர், ஃபேமிலி கஷ்டம், இதுக்கெல்லாம் ஒர்க் கொடுத்தா கம்பெனி சூப்பராக போகும். நீங்களே ஒர்க் பண்ணுறது இங்கே விக்ரமோட ஒய்ஃபுங்கிறதுனால மட்டும்தான். இல்லைன்னா உங்களுக்குலாம் இங்கே வேலை இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. ரியா கெட் அவுட். விக்ரம் உண்மையை தானே சொன்னேன். இல்லை, நீ சொன்னது உண்மை இல்லை, வெளியே போ. நான் ஒரு தடவைக்கு பல தடவை சொல்லிட்டு ஷீ இஸ் மை ஒய்ஃப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுனேன். நீ திருப்பி திருப்பி அதே தப்ப பண்ணிக்கிட்டே இருக்க. எப்போ நீ இந்த ஆஃபீஸ் விட்டு வெளில போறேன்னு தெரில. சூப்பராக இருக்கு. நான் இந்த ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 6 to 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே எப்படி ஆளுங்கள் இருக்காங்க என்ன எதுன்னு எனக்கு தெரியாதா? நேற்று வந்தாங்க, உங்கள் ஒய்ஃபுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்டர்னாக இருந்தாலும் நான் சைலண்டாக போனோம்ல. சி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுன்னு தான் சொன்னேன். நான் முடிவு பண்ணிக்கிறேன். அவங்க எங்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும் எதுன்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். இதில் நீ இன்வால்வ் ஆகாதன்னு தான் சொல்கிறேன். நீ கொஞ்சம் வெளியே போறியா? நானும் என் பொண்டாட்டியும் தனியாக பேசணும். பொண்டாட்டியாம் பொண்டாட்டி, பொல்லாத பொண்டாட்டி. விக்ரம் எதுவும் பேசாத ப்ளீஸ். விக்ரம் நான் உங்ககிட்ட வந்து கேட்க தானே செஞ்சேன், அது கூட நீ ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற? ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறேன்? உனக்கு ஒன்றுமே தெரியாது. விக்ரம் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் மோர் ஓவர் இப்போ அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபினான்ஷியலி. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல. சி சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஃபினான்ஷியலி காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம். இங்கே இன்டர்ன் போஸ்ட் இப்போ காலி இல்லை, அதனால அவனுக்கு வேலை கொடுக்க முடியாது பிரீத்தி. நம்மளே ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி விக்ரம்? என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. அதுவும் அவனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணவே முடியாது. ஏன் விக்ரம் நீ இப்படி இருக்க? உங்ககிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிரீத்தி அவனை பற்றி பேசுகிறப்பெல்லாம் நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை வருது. தயவு செஞ்சு அவனை பற்றி பேசாதடி. ஒரு ஹெல்ப் கூட பண்ணாமல் இவ்வளோ கேவலமாக நீ பண்ணுற விக்ரம். சி நான் ஏதாவது சொல்லிட வேண்டி கிளம்பு. இப்போ நான் வெளியே போகணும்ல. கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடு பிரீத்தி. அப்போ உன் மனசில் நான் இங்கே இன்டர்னாக இருந்து உன் ஒய்ஃபாக இருக்கனால தான் ஒர்க் பண்ணுறேன், மற்றபடி எனக்கு எந்த ஸ்கில்லும் இல்லைன்னு சொல்கிறியா? நான் ஸ்கில்லை பற்றிலாம் இங்கே பேசவே இல்லை. இப்போதைக்கு நீ கிரணை பற்றி பேசுறது மட்டும் தான் என் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் இங்கே நின்றுன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னே தெரியாது. வெளியே போ. போகிறேன். என்னடி? கையை விடு விக்ரம். என்ன இப்போ? எதுக்குடி அழுகுற? என் கையை விடுன்னு சொன்ன விக்ரம். ஓ, இப்போ நான் அந்த கிரணுக்காக கை விடணும் இல்லை? அதுக்காக இல்லை, இப்போதைக்கு எனக்கு எனக்கு பிடிக்கல, நான் போகிறேன் வெளியே. நீ தானே கெட் அவுட்னு சொன்ன, நான் போகிறேன். தப்பு பண்ணுற பிரீத்தி. எனக்கு வேலை இருக்கு, நான் போய் பார்க்கணும். விடு. விட முடியாது. கிரணுக்கு வேலை போட்டு கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? இப்போ சொல்லு. நீ அழுகிறது ஸ்டாப் பண்ணிட்டு வரல? ஆமாம் விக்ரம், அவங்க வீட்டில் ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம தானே ஆஸ் எ ஃப்ரெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணணும். சரி கண்ணை தொடி. அப்போ பிரீத்தியோட கேரக்டர் இப்படிலாம் தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. என்ன கேரக்டர்? இப்போ அழுதல, அதுதான் சொல்கிறேன். இல்லை விக்ரம், ஒரு ஹெல்ப் தானே, அது நம்மளால் பண்ண முடியும். அப்படி இருந்து நம்ம பண்ணாமல் இருக்கிறது தப்பு தானே? தப்பு தான். அப்போது நாளைக்கு இன்டர்வியூக்கு கிரண் வர சொல்லவா? வர சொன்னா நீ சந்தோஷப்படுவியா? ஆமாம் சந்தோஷப்படுவேன். அப்போ லேக்காக்கும் சரி பிரச்சனை இருக்காது. அவங்க 2 பேரோட லைஃபு ஸ்மூத்தாக போகும். இப்போயே இந்த ஆஃபீஸில் வந்து வேலை செஞ்சுட்டா நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது அவங்க 2 பேருக்கு எந்த இஷ்யூவும் இருக்காதுல்ல. அப்போ நல்லது தானே. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நல்லபடியாக கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிடுவாங்க. விக்ரம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் பேசி பார்ப்போம். நான் சந்தோஷப்படுவேன் விக்ரம். கிரணுக்கு ஒர்க் கிடச்சிச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்லை எனக்கு. லட்டு மூஞ்ச கோவமாக வச்சுட்டு இருந்தாலும் பாசக்காரனாக தான் இருப்பான் பிள்ளை. லட்டுன்னு கூப்பிடுறான். நார்மல் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். சொல்லு விக்ரம். லட்டு சாரி, நமக்குள்ளே பிரச்சனை வர்றதே எனக்கு பிடிக்கல. அதுவும் கிரனால் வர்றது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவனுக்கு இங்கே வேலை கிடையாது. அவனை வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ண சொல்லு. அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்கிட்ட சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க,
ஸோ அவங்க கம்பெனிஸில் நானே பர்சனலாக ரெஃபர் பண்ணுறேன், சரியா? ஆனால் நம்ம கம்பெனியில் அவன் வரக்கூடாது, வரவும் விட மாட்டேன். அதே மாதிரி நீ அழுகிற வேலை, அவனுக்காகலாம் அழுகிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது சொல்லும், அது தப்பு, புரியுதா? எனக்கு உன்னை பிடிக்கலண்டு நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், ஆனால் இந்த விஷயம் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். ஏன் விக்ரம் இவ்வளோ ஆஷா இருக்கச்சே, உங்ககிட்ட இருந்து நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. நீ கூட தான் அவனுக்கு வேலை கிடைக்கணும்னு அழுகுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மனசாட்சியே இல்லாத வேண்டாம் நீ. வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ. பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குது, இல்லை சப்போஸ் ஏதாவது அவருக்கு இஷ்யூ ஆகி அழுதா கூட அது ரீசனபிளாக இருந்தால் மட்டும்தான் நான் பண்ணுவேன். சும்மாலாம் அழுதாலாம் பண்ண மாட்டேன். யாருக்கும் அழுகுறதெல்லாம் வச்சுக்காதடி என்கிட்ட. சரியான பைத்தியக்காரி. அவனால் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, நம்ம எவ்வளோ பிரிஞ்சிருந்தோம். அது ஏதாவது ஐடியா இருக்கோ இல்லையான்னு தெரில. லூஸு மரமண்டையாக இருக்கும் போல. வெளியில் போகிற ஒன்றான தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டுக்கிற கதை எங்கேயோ இருக்கணும் தூக்கிட்டு வந்து என் ஆஃபீஸில் வச்சுட்டு என் பொண்டாட்டி பாதுகாத்துட்டு தெரியறதுக்கு. செல்லம், நீ அழுவுறதா இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா 4 நாள் அழுவு, சரியா? ஆனால் பாப்பா இது பண்ண மாட்டேறான், நல்லா புரிஞ்சுக்கோ, சரியா? மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம சண்டே வந்து ஒரு வீடியோ போட போகிறோம். காதலிக்க நேரமில்லை இல்லை, பட் ஆனால் அலப்பறைகள் வீடியோ. அது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்சால் அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் மற்ற சீரீஸும் பாருங்கள். ஹாப்பி வீக்கெண்ட், பாய், டேக் கேர்.